வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி குளோபல் ஊடாக இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்த நாடுகள் வரிசையில் மேலும் 3 நாடுகள் இணைவு. இலங்கை பணியாளர்களுக்கு நேரப்போவது என்ன? வடமாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணை அறிக்கை தொடர்பான விசேட அமர்வு நாளை. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அதிருப்தி. வித்யா கொலை வழக்கின் சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல இடமளிக்க கூடாது என கோரிக்கை. மலேக மக்களுக்கு வீடுகளை வழங்குவதில் முறைகேடு. வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுக்கின்றவர்கள் தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வைத்தால் மாத்திரமே தங்களுக்கு வீடு கிடைக்கும் என்ற விடயத்தை யாரும் ஏமாந்து விட வேண்டாம். இனி விரிவான செய்திகள். கடும் போக்குவாத இஸ்லாம் தீவிரவாத குழுக்களுக்கு நிதி வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை துண்டிப்பதற்கு 7 நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. கடும் போக்குவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கியதாக கூறி ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் செல்வாக்குமிக்க 4 நாடுகள் கட்டாருக்கு எதிரான நிலைப்பாட்டினை எடுத்தன. அண்மையில் கட்டார் அரசு ஜிகாத் கடும் போக்குவாதிகளுக்கு பெருந்தொகை நிதியை வழங்கியதாக பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. சிரியாவின் கடும் போக்குவாத குழுக்களுக்கு கட்டார் ஆயுதங்களை வழங்குவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விஜயம் இடம்பெற்ற வாரத்திலேயே சவுதி அரேபியா, பஹ்ரைன், எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் என்பன கட்டார் செய்தி தளங்களுக்கு தடை விதித்தன. இந்த 4 நாடுகளுடன் யேமன், லிபியா மற்றும் மாலைத்தீவுகள் என்பன கட்டார் அரசுடனான போக்குவரத்தை முற்றாக துண்டிப்பதற்கு இன்று தீர்மானித்தன. இதற்கமைய கட்டார் அரசுக்கான விமான சேவைகளை எத்திஹாத், ஃப்ளை துபாய், எமிரேட்ஸ், ஏர் அரேபியா ஆகிய விமான நிறுவனங்கள் இடைநிறுத்தியுள்ளன. அத்துடன் கட்டாரில் இருந்து திரும்புவோர் மற்றும் கட்டாருக்கு செல்வோர் இந்த 7 நாடுகளினதும் வான் மார்க்கங்கள், கடல் மற்றும் தரைவழி பாதைகளை பயன்படுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த 7 நாடுகளிலும் கடமையாற்றும் கட்டார் ராஜதந்திரிகள் 48 மணித்தியாலங்களில் வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருக்கும் கட்டார் பிரஜைகள் 14 நாட்களுக்குள்ளும், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனில் உள்ள கட்டார் பிரஜைகள் 21 நாட்களுக்குள்ளும் வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கட்டார் சனத்தொகையில் 25% இந்திய பிரஜைகள் என்பதுடன் 5.6% இலங்கையர்கள் ஆவர். அங்கு 1,45,256 இலங்கையர்கள் வசிக்கின்றனர். கட்டாரில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை அடுத்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள வணிக வங்கி கிளைகள் கட்டார் ரியல் பரிமாற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தியதுடன் இன்று பகல் பணப்பரிமாற்றம் மீள ஆரம்பிக்கப்பட்டது. கட்டார் ரியாலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை நிராகரிப்பதாக மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கட்டாரில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் சிலர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கட்டார் ரியாலை இலங்கை ரூபாவுக்கு பரிமாற்ற முடியாமல் சிரமத்துக்குள்ளாகினர். இலங்கைக்கு விரைனும் செல்லுகின்ற போது கட்டார் ரியாலை அமெரிக்க டாலர்களாக இங்கேயே மாற்றி செல்வது சிறந்த விடயமாகும். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய இங்கிருக்கக்கூடிய அந்நாட்டின் அனைத்து தூதுவர்களுடனும் நான் கலந்துரையாடியுள்ளேன். அதேபோல ஏனைய நாடுகளான சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சுகளும் இந்த பிரச்சினைக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண வேண்டும் எனவும் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதனை பொறுப்புடன் நான் கூறிக்கொள்கிறேன். வடமாகாண அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை அறிக்கையை ஆராய்வதற்காக சபையின் விசேட அமர்வு நாளை நடைபெறவுள்ளது. குற்றச்சாட்டு அறிக்கை இன்று சபையில் சமர்ப்பிக்கப்படாத போதிலும் அது தொடர்பான சில கருத்துக்கள் இன்றைய அமர்வில் தெரிவிக்கப்பட்டன. கௌரவ முதலமைச்சர் அவர்களால் அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை அறிக்கை என்று இந்த நிகழ்ச்சி நிரலிலே உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அமர்விலே அதை உள்ளடக்கினாலும் கூட கௌரவ முதலமைச்சர் அவர்கள்
எனக்கு அறிவித்தபடி அவருடைய குடும்பத்தினுடைய மிக மிக நெருங்கிய ஒரு உறவினருடைய மரண சடங்கிலே அவர் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு தனிப்பட்ட தேவை இருப்பதால் அவர் பிரசன்னமாக இருக்க முடியாது. அவை அவர் இல்லாமல் அந்த அறிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வது சாத்தியமில்லை. இந்த அறிக்கையை பரிசீலிப்பதற்காக நாளைய தினம் விசேட அமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்யப்படும். சாட்டப்பட்டவருக்கு பல உரிமைகள் உண்டு. தன்னிலை விளக்கம் அளிப்பதற்கான உரிமை அந்த அமைச்சர்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படும். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண அமைச்சர்களுக்கு பதிலாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? தற்போது இந்த விடயம் அதிகளவில் பேசப்படுகிறது. வடமாகாணத்தின் 4 அமைச்சர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவின் அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கைக்கு அமைய வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசா ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ப டனீஸ்வரன் ஆகியோர் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசா அதிகார முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சரின் 3 அடங்கிய குழு தெரிவித்துள்ளதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் இடமாற்றங்களில் அரசியல் செல்வாக்கை செலுத்தியதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை முறையற்ற வகையில் கையாண்டதாகவும் குழு சுட்டிக்காட்டியுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் குரல் எழுப்பிய ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்கு மாகாண அமைச்சர் நடவடிக்கை எடுத்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இங்கு மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என 3 அடங்கிய குழு பரிந்துரை செய்துள்ளதாக தினகரன் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என அந்த குழு மேலும் பரிந்துரைத்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசனுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தன. இவருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மரநடுகை, பாத்தினிய ஒழிப்பு, நீர் ஆய்வு விடயங்களை சுற்றாடல் அமைச்சர் என்ற போர்வையில் முறையற்ற வகையில் நடைமுறைப்படுத்தியமை நிரூபணமாகியுள்ளதாக அந்த குழு தெரிவித்துள்ளதாக தினகரன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டங்களை மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடனேயே செய்திருக்க வேண்டும் என குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஐங்கரநேசன் அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்ணீர் பவுசர்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்காமல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய கிணறு புனரமைப்பு மற்றும் புழுதியாற்று நீர்ப்பாசன திட்டங்களில் நிதி முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக விசாரணை குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தினகரன் பத்திரிகை இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய விவசாய அமைச்சரும் அவரது செயலாளரும் பதவிகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சரின் குழு பரிந்துரை செய்துள்ளதாக இதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வடமாகாணத்தின் 4 அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என கூறப்படும் அறிக்கையொன்று தற்போது ஊடகங்களில் கசிந்துள்ளது. இதன் பிரதி ஒன்றும் எம்வசம் கிடைத்துள்ளது. எனினும் வடமாகாண சபையில் இந்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதில் உள்ள விடயங்களை முழுமையாக அறிக்கையிடுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். அமைச்சு பதவியை துறந்து வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது குறித்து சரியான தீர்மானம் எடுப்பதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தயார் என கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தனது அமைச்சிலும் அதனை தற்போது உணர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கல்வி ராஜாங்க அமைச்சராக செயற்படும் வி ராதாகிருஷ்ணன் ஐக்கிய தேசிய கட்சியின் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அமைச்சு பதவி வகிக்கின்ற சில அரசியல் பிரமுகர்கள் பொய்யான பிரச்சாரங்களை தொழிலாளர்கள் மத்தியிலே எப்பொழுது வழங்கி வருகின்றார்கள். தங்களது தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வைப்பவர்களுக்கு மாத்திரமே வீடுகள் வழங்கப்படும் அல்லது அரசாங்கத்தில் முன்னெடுக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் வழங்கப்படும் என எவ்வாறான பொய்யான கோரிக்கைகளை இன்று தொழிலாளர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கௌரவ திகாம்பரம் அவர்களாக இருக்கலாம், அதே போல கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம், அல்லது
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமானாக இருக்கலாம், எவருக்கும் தங்களது தொழிற்சங்கத்தை பலப்படுத்துவதற்கு, தொழிற்சங்க அங்கத்துவத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒருபோது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதை நாங்கள் பொதுவாக இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுக்கின்றவர்கள் தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வைத்தால் மாத்திரமே தங்களுக்கு வீடு கிடைக்கும் என்ற விடயத்தை யாரும் ஏமாந்து விட வேண்டாம். அவ்வாறு தொழிலாளர்களை பலப்படுத்தி அச்சுறுகளுக்கு உட்படுத்தி பலவந்தமாக தொழிலாளர்களை தொழிற்சங்கத்தில் சேர்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கடந்த வாரம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு விட்டுச் சென்ற வடுக்கள் ஏராளம். களவானை தமிழ் வித்தியாலயம் 3 மாணவர்களை இழந்து தவிக்கிறது. இரத்தினபுரி மாவட்டத்தின் களவானை நகரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் வேவல்கந்துர பகுதியில் இந்த வித்தியாலயம் அமைந்துள்ளது. 600 மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி பயில்கின்ற போதிலும் இன்று பாடசாலையின் வகுப்பறைகளில் ஒரு சில மாணவர்களை மாத்திரமே காண முடிந்தது. களவானை தமிழ் வித்தியாலயம் இன்று மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தற்காலிக முகாமாகவும் மாறியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி காலை 6:30 வேவல்கந்துர பகுதியை உலுக்கிய மண் சரிவில் களவானை தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற 3 மாணவர்கள் சிக்கிக் கொண்டனர். இந்த பாடசாலையில் தரம் 11இல் கல்வி பயின்ற சிவகுமார் சுகன்யாவை இன்று அவரின் வகுப்பறையில் காண முடியவில்லை. சிவகுமார் சுகன்யாவின் சகோதரி பிரதீபா சஞ்சீவனி இந்த பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வந்தார். ஒரே குடும்பத்தின் 2 உயிர்களும் மண் சரிவில் காவு கொள்ளப்பட்டுள்ளன. குடும்ப சுமைக்காக இவர்களின் தாய் வெளிநாடு சென்றுள்ளதுடன் சுகன்யா மற்றும் சஞ்சீவனி ஆகியோரை பராமரித்த அன்பு தந்தையும் மண்ணில் புதையுண்டுள்ளார். பிரதீபா சஞ்சீவனி கல்வி கற்ற அவரது வகுப்பறையில், இந்த வகுப்பறையில் பிரதீபா சஞ்சீவனி மிகவும் கெட்டிக்காரமானவராக காணப்பட்டார். இவரது திறமைகள் அதிகம், கொடுக்கின்ற வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். தொடர்ச்சியாக காலை 6:15 மணி அளவில் பாடசாலைக்கு வருகை தந்து பாடசாலையின் சகல நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடியவராக காணப்பட்டுள்ளார். පන්ති අනිත් වැඩවලට දක්ෂයි. පන්ති පළවෙනිය දෙවෙනිය අතරේ හැමදාම ඉන්නවා. ඒ පන්ති ඉඳලා 11 පන්ති වෙනකම් නිවාද ගත්තම නෑ. පන්ති වැඩ පස්සට சஞ்சீவனி மண் சரிவில் சிக்கிய போது அவரை பாதுகாக்க அந்த பாடசாலையின் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மனோஜ் புஷ்பகுமார் எடுத்த முயற்சி தொடர்பில் எமக்கு கருத்து வெளியிட்டார். பனியை போய் பார்த்தேன். பனியை பார்க்குறப்ப கை மட்டும் தெரிஞ்சிச்சு. மரத்துக்கடியில் தான் போய் இருந்துச்சு. மரத்துக்கடியில் நான் போய் கை பார்த்த கைக்கு நான் நோண்டி எடுத்தோம். நானும் ஒரு தாத்தாவை நோண்டி எடுத்தோம். எடுத்த பிறகு காப்பாற்றுறது தான் கொண்டு போனோம். ஆனால் உடம்புல சூடு இருந்துச்சு. காப்பாற்ற கொண்டு போகும்போது நான் தூக்கிட்டு வரும்போது நான் அன்னைக்கு 3 கிலோமீட்டர் மாதிரி நான் தூக்கிட்டு போனோம். நான் தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் வர சொன்னேன். யாருமே வரல. போலீஸ் கேஸ் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு போட்டு போவே இல்லை அந்த புள்ள. களவானை தமிழ் வித்தியாலயத்தில் 2ஆம் தரத்தில் பயின்ற ராஜேந்திரன் ஸ்ரீகாந்தும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஸ்ரீகாந்தின் தாய் மற்றும் தந்தையும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு சோகம் நிறைந்த வடுக்களோடு களவானை தமிழ் வித்தியாலயத்தின் செயற்பாடுகள் தொடர்கின்றன. தமது அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு ஏதுவான வீடுகளின்றி சில பகுதி மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியிருக்கும் போது சில பகுதிகளில் கட்டப்பட்ட வீடுகள் மூடப்பட்டுள்ளன. வவுனியா பரணட்டக்கல் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் பரணட்டக்கல் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் நிரந்தர குடியிருப்புகளின்றி தற்காலிக கட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்திற்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட நிலையிலும் தமிழகத்திலிருந்து திரும்பி வந்த நிலையிலும் மக்கள் இங்கு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தமது வாழ்வை முன்னெடுத்துச் செல்கின்றனர். சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் தற்காலிக கொட்டில்களிலேயே தமது காலத்தை கொண்டு செல்கின்றனர். அதான் வீடு வாசல் ஒன்றும் இல்லை. தண்ணி வசதிகள் எல்லாம் சரியான குறைவு. சும்மா அங்கே வீடுகள் கட்டி போட்டுக்கிறாங்க. அதுலயே ஆக்கள் இல்லை. பின்ன இங்க ஆக்கள் இருக்கிறதுல வீடு வாசல் ஒன்றும் இல்லை. கேட்டா என்ன செய்யறான், இந்த வருது அந்த வருதுன்றாங்க. கடைசியா ஒன்றையும் காண இல்லையே.
போம்கள் மட்டும் நிறைய கொண்டு கொடுக்குறாங்க, போட்டோ காப்பி அடிங்க. ஒரு இது வரைக்கும் எந்த இதுவும் எங்களுக்கு வீடு திட்டம் கொடுக்கல. அந்த தாரம் இந்த தாரண்டு போம்களை மட்டும் பதிகிறாங்க, பிடிக்கிறாங்க. நாங்களும் அங்கங்கே திரிகிறோம், அலைகிறோம். நாங்களும் இவ்வளவு வருஷ காலமா வந்திருக்கிறோம். அரசியல்வாதிகளும் எங்க ஐயா இங்கே ஒரு திறமை இல்லை, இப்படி இருக்கிறோம். நாங்களும் எங்க பூட்ட முதல் பூந்து பாருங்க. எனினும் மக்கள் நடமாட்டமின்றி பற்றைக்காடாக உள்ள சில வீடுகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் பதிவாகியது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட காக்கியன்குளம் பகுதியின் நிலையே இது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளே இவை. சுமார் 900 குடும்பங்களை கொண்டு இந்த கிராமத்தில் 120க்கும் மேற்பட்ட வீடுகள் வறுமையாகவே காட்சியளிக்கின்றன. 2011ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கு மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவிலான மக்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். குடிபெயர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வீடுகளே தற்போது யாருமற்ற நிலையில் புதற்காடாக காட்சியளிப்பதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. குறிப்பாக இந்த டெங்கு பரவலாக பரவி வருகின்றது. அதுக்கும் போதுமான மருந்துகள் இல்லை என்றும் வடமாகாணத்தில் பரவலாக பேசப்படுகின்றது. டாக்டர் ஹசித திசேரா நேற்று இது தொடர்பில் விரிவான விளக்கம் வழங்கியிருந்தார். மருந்து இல்லை என்பது பொய்யான தகவல். முழு இலங்கைக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாளை காலை மேலும் ஒரு தொகை தாய்லாந்திலிருந்து வருகின்றது. டெக்ஸ்டான் மருந்து சந்தையில் விற்கக்கூடிய ஒன்றல்ல, அரசாங்கமே பெற்றுக் கொள்கின்றது. இது அரசாங்கத்திற்கே வழங்கப்படுகின்றது. தனியார் துறையிடம் வழங்க முடியாது, பார்மசிகளில் பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் சாதாரண காய்ச்சலுக்கு இந்த மருந்தை வழங்க ஆரம்பித்தால் டெங்கு நோயின் தாக்கத்திற்கு பிற்காலத்தில் செயற்பாடு குன்றியதென்றாகவே அமைந்துவிடும். வடகிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற வெற்றிடங்கள், குறிப்பாக சாரதி அலுவலக பணியாளர்கள் போன்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தென்பகுதியிலே இருந்து அலுவலர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த வடபகுதியிலே நீண்ட யுத்தத்தின் காரணமாக அந்த யுத்த சூழலிலும் கல்வி கற்று அங்கு தகுதியானவர்கள் பலர் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் உள்வாங்கப்படாது, எந்த காரணத்தினாலோ தெரியாது தென்பகுதியிலே இருந்து அலுவலர்கள் அங்கு நியமனத்துக்காக வருகின்றார்கள். மீண்டும் அவர்கள் ஒரு வருடமோ அல்ல 2 வருடமோ அங்கு பணியாற்றி விட்டு மாற்றலாகி தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அரசு சேவையின் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசியலமைப்பு நிறுவனங்களில் கடமையாற்றும் சிரேஷ்ட நிறைவேற்று தரத்திலான நிர்வாக, முகாமைத்துவ மற்றும் தொழில்சார் பதவிகளை வகிக்கும் உத்தியோகத்தர்கள் சலுகை அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கை சுற்று நிருபத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி கூடிய அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபத்தின் ஏற்பாடுகள் இம்மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளன. சலுகை வாகன அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்யும் போதும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்யும் போதும் பயனாளியால் செலுத்தப்பட வேண்டிய மொத்த உற்பத்தி வரி மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வரி நிவாரணங்கள் அந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சலுகை வாகன அனுமதி பத்திரங்களின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் வாகனத்தின் முதலாவது பதிவு பயனாளியின் பெயரால் மாத்திரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போது முதலாவது பிரிவின் கீழ் $25,000 அல்லது அதற்கு குறைந்த பெறுமதியுடைய வாகனங்களின் உரிமையை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 3ஆம் தரப்பிற்கு வழங்க முடியும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. $25,000 விட கூடுதலான பெறுமதியுடையது எனின் $30,000 குறைவான பெறுமதியுடைய வாகனங்களை குறித்த சுற்று நிருபத்தில் குறிப்பிட்டுள்ள தேவைகளை தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக முதலாவது பதிவிலிருந்து 5 வருடங்கள் செல்லும் வரை 3ஆம் தரப்பிடம் கையளிக்க முடியாது என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே மாதம் 31ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்டு மே மாதம் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்ட வாகனங்களை சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளை தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக முதலாவது பதிவிலிருந்து 5 வருடங்கள் கடக்கும் வரை 3ஆம் தரப்பிடம் கையளிக்க முடியாது எனவும் நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நந்திக்கடல் வட்டுவாகல் களப்பில் இறந்த நிலையில் இன்றும் மீன்கள் கரையொதுங்கின. வட்டுவாகல் களப்பில் 6வது நாளாக இந்த நிலைமை தொடர்கின்றது. முல்லைத்தீவு நந்திக்கடல் வட்டுவாகல் களப்பில் உயிரிழந்த நிலையில் லட்சக்கணக்கான மீன்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கரையொதுங்கின. அதன் பின்னர் தொடர்ந்து மீன்கள் கரையொதுங்கி வரும் நிலையில் இன்றும் அந்த நிலைமையை காண முடிந்தது. இறந்த நிலையில் கரையொதுங்கும் மீன்களை சிலர் எடுத்துச் செல்வதை எம்மால் காண முடிந்தது.
இந்த மீன்கள் உணவுக்கு பொருத்தமானது என நாம் கூறுவதில்லை. ஏனென்றால் எந்த நேரத்தில் இந்த மீன்கள் இறந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அத்துடன் நாம் அங்கு செல்லும் போது மீன்கள் மூலம் அதிக துர்நாற்றம் வீசியது. எனவே இந்த மீன்களை உணவிற்காக பயன்படுத்த வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தினூடாக உடர்த்துச் செல்லும் பல ஆறுகள் கடலோடு சங்கமிக்கும் இடமாக நந்திக்கடல் பகுதி காணப்படுகின்றது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு குறையே இல்லாத வட்டுவாகல் கடல் நீரேறி பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துக்கு கை கொடுக்கின்றது. மீன்பிடி தொழிலை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மீனவர்கள் தாம் ஆழ்கடலுக்கு சென்று பிடிக்க வேண்டிய மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்குவதால் செய்வதறியாது தவிக்கின்றனர். இந்த ஆத்த நம்பித்தான் இந்த 24 கிராமமும் நாங்கள் இருக்கிறோம். 24 சங்கம் இந்த நம்பித்தான் இருக்கிறோம். இந்த நந்திக்கடலையும் இந்த ஆத்தையும் நம்பித்தான் இங்கே இருக்கிறோம். அதாவது இந்த முறை மழை சரியான வறட்சி, வெள்ளாமைகள் இல்லை, நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு ஆத்தியோர்கள் கிண்டி அதையோர்கள் உதவி செய்து தருமாறு மிக மனுமையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலைமையை தடுப்பதற்கு நாம் சிபாரிசை முன்வைக்கின்றோம். களப்பில் களிமுகத்தை திறந்து அதிக நீரோட்டத்திற்கு இடமளிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் மீன்கள் இறப்பதை தடுக்கலாம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. இதேவேளை இறந்த நிலையில் மீன்கள் கரையொதுங்குவது தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெறுவதாக மீன்பிடி மற்றும் நீரில்வள அமைச்சர் மஹிந்த அமரவீர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நந்திக்கடல் களப்பில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவது தொடர்பில் நாரா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகளில் நீரின் வெப்பம் அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கலப்பு மாசடைந்துள்ளமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இதுகுறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இங்கு நிலவும் பிரச்சினைகளை தீர்க்க நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம். அதன் மூலம் உவர்த்தன்மை அதிகரிப்பை குறைத்து நீர் மாசடைதலையும் தடுக்க முடியும். பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்பு. புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டம். சந்தேகத்தில் 3 கைது. நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது. சம்பவத்துடன் தொடர்புடைய சுவிஸ் சந்தேக நபரை தப்ப வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. வித்யாவின் கொலைக்கு ஒருதலை காதலே காரணம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிப்பு. வித்யாவின் கொலைக்கு சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டி கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிப்பு. வித்யாவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஜின்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவல்துறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்தது. மரபணு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5ஆம் திகதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணை அறிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. வித்யாவின் பாலியல் வன்கொடுமை கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஊர்காவல்துறை நீதிமன்றம் அறிவிப்பு. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த வங்கி தரவுகளை வழங்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. வித்யா கொலை வழக்கின் 10ஆம் இலக்க சந்தேக நபரின் பிணை மனுவை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நிராகரித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணைகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்து இந்த பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. வித்யாவின் கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வழக்கின் 11ஆம் இலக்க சந்தேக நபர் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறினார். படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 10 மற்றும் 12ஆம் இலக்க சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். கொலை வழக்கு தொடர்பில் ஜூரி சபை அல்லாத 3 அடங்கிய விசேட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணை செய்வதற்கு சட்டமாதிபர் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்தார். 7 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் அறிவித்தது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பான வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டங்கள் முன்னெடுப்பு. இறுதிக்கட்ட விசாரணைகளுக்கு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நியமனம். சட்டமாதிபரின் கோரிக்கைக்கு அமைய வவுனியா மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன், யாழ் மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோர் கொண்ட குழாம் நியமிக்கப்பட்டது.
வித்யா கொலை வழக்கின் சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல இடமளிக்க கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் வித்யா கொலை வழக்கை விசாரிக்க மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளமை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். வித்யாவுடைய வழக்கு ஒரு ட்ரையலட் பாராக அறிமுகப்படுத்தப்பட்டு 3 நீதவான்கள் நியமிக்கப்பட்டு அந்த வழக்கு தொடருவது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த நிலைமை காலம் கடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட அது ஒரு ட்ரையலட் பாராக அறிவிக்கப்பட்டது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இனியாவது இந்த 3 நீதவான்கள் வித்யாவுடைய வழக்கிலே ஒரு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் முக்கியமாக செயல்பட வேணும். அதுதான் அனைத்து தரப்புகளுடைய எதிர்பார்ப்பும். காவல்துறை உடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுடைய உதவிகளோடு கடந்த காலங்களில் இந்த வழக்கில் சந்தேக நபர்கள் நாடு கடத்தப்படுவதற்கும் கூட பல முயற்சிகள் நடைபெற்றிருந்தன. அப்படிப்பட்ட மோசமான செயல்கள் தொடர்ந்தும் இந்த வழக்கில் நடக்காமல் இருப்பதற்கு குற்றவாளிகள் எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாத வகையிலே அவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக போலீசார் செயல்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த நீதவான்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மோசடியை நடக்காமல் பண்றதுக்கு அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருகோணமலை மோதூர் பெருவெளி கிராமத்தில் 3 சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று அடையாளம் காணப்படவில்லை. இதுகுறித்து வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இன்று கருத்து தெரிவித்தார். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் தங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். 100வது நாளான இன்று கருப்புப்பட்டி அணிந்து வேலையற்ற பட்டதாரிகள் தங்களின் எதிர்ப்பினை வெளியிட்டு இருந்தனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி வேலையற்ற பட்டதாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். பாராளுமன்றத்துக்குள்ளுக்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய வசதியோடு இருக்கின்றார். ஏன் அவர்கள் அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் வரவில்லை என்ற தெரியவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே நான் பாராளுமன்றத்திலே இருந்த பொழுது பாராளுமன்ற படிக்கட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் சத்தியாகிரகம் ஒரு பிரச்சனை முன்வச்சு அப்படி இந்த அழுத்தம் காணாதென்ற என்னுடைய கருத்து. பொறுப்புள்ளவர்கள் இந்த பிரச்சனை தீர்த்து வைத்திருக்க வேண்டியவர்கள் அவர்கள் பாரம்பரியமாக இருப்பது போல தோன்றுகின்றது. 2 கிழமைக்குள்ள 1 மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நேர்முக பரீட்சைக்கு அழைப்பு வரும் என்று கூறி போட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிக அரச தலைவர் கூறிட்டு போனால் அதையும் செய்யவில்லை என்று கேட்க வேண்டிய கடமை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதிடம் இருக்கு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.